வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஸ்ரீலங்கன் கோழி எலும்பு ரசம். இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான பொடி தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தக்கன மாதிரி 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நறுவல் புருவலாக அரைச்சா போதும். இப்போ அடுப்பை ஒன் பண்ணி அதில் ஒரு சட்டி வச்சு சூரியகாந்தி எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கோங்க. செத்தல் மிளகாய் உண்டை கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் அரைவாசி வெட்டினது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு உரலில் தோல் நீக்காத 15 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. தோல் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தோலோடு நான் இடிக்கிறேன். வெட்டிய தக்காளி ஒன்று இந்த தாளி நிலை சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் கோழி எலும்பு எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் இந்த ரசத்தில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் இது அவிகிறதுக்கு தேவையான 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா திலாவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அவிய விடலாம் மீடியம் நெருப்பில். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ரசத்தினுடைய பொடியை நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நான் ஒரு சின்ன தேசிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை நான் 1/4 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கரைசலையும் இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே அளவுக்கு நாங்கள் தண்ணி 1/4 லிட்டர் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக 1 லிட்டருக்குரிய ரசம். இப்போ நல்லா ரசத்தை ஒரு விசை திலாவி விட்டுட்டு நாங்கள் மூடி போட்டு ரசம் கொதி வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் ஒரு பிடி அளவுக்கு வெட்டிய மல்லி இலை தூவி இதை நல்லா திலாவி விடலாம். ரசம் புளி விட்ட பிறகு நீண்ட நேரம் அவிய விடக்கூடாது. ரசம் கயிறு பேந்துடும். மல்லியில் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திலாவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, சுவையான ஆரோக்கியமுள்ள கோழி எலும்பு ரசம் சுலபமாய் தயாராயிடுச்சு. இந்த ரசத்தை நீங்களும் உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.